Hi, I am Swastik from SRT Study Circle Guru. இன்னைக்கு நம்ம PGTRB Computer Instructor Grade 1 Unit 6 Relational Database Management System 27/6/2019 நடந்த எக்ஸாம்ல பாருங்க the entity relationship model comes under the TRB ல கொடுத்த ஆன்சர் object based logical model. அது ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க மாடல்ல. அப்புறம் 23/6/2019 நடந்த क्वेश्चन பாருங்க which of the following regarding basic ER and relational models is incorrect னு கேட்டிருக்காங்க. So, எது incorrect னு கேட்டிருக்காங்க C answer. In a row of relational table and attribute can have more than one value. அதே மாதிரி 27/6/2019 நடந்த இன்னொரு क्वेश्चन which of the following combinations represents a valid data model. அதுக்கு ஆன்சர் C கொடுத்திருக்காங்க. ER model, relational data model, object based data model. இது வந்து TRB ல கொடுத்த ஆன்சர். ஸோ SQL மாடல்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 27/6/2019 நடந்த क्वेश्चनல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 23/6/2019 நடந்த क्वेश्चनல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மாடல் ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம படிச்சுக்கணும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வு சம்பந்தமான வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். DBMS டேட்டாபேஸ் மாடல் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். The database technology came into existence in terms of models with relational and object relational behavior. The database technology came into existence in terms of models with relational and object relational behavior. So database technology அப்படின்றது relational object relational behavior அதை பயன்படுத்தி தான் வந்தது. ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா object relational இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. Hierarchical database model. Hierarchical database modelனா என்னன்னு பார்க்கலாம். The famous hierarchical database model was IMS, Information Management System. IBMS first DBMS. IMS அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது என்னன்னா ஐபிஎம்மோட ஃபர்ஸ்ட் DBMS. இன் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் ஆஸ் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் ஏ ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஹையரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அதை யூஸ் பண்ணியிருக்கு. லைக் ஏ ட்ரீ ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் ஏ ட்ரீ ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹையரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல். The collection of records is called as record types. The collection of record is called as record type. So collection of records என்னன்னு சொல்றோம்னா record types அப்படின்னு சொல்லி சொல்றோம். Which are equivalent to tables in relational model. Which are equivalent to tables in relational model. Relational model இருக்கக்கூடிய டேபிளுக்கு இது ஈக்குவல். ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரிலேஷனல் இருக்கக்கூடிய டேபிளுக்கு ஈக்குவல் இந்த ரெக்கார்ட் டைப்ஸ். ஹையரார்ச்சிக்கல் மாடலில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் டைப்ஸ். த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ. இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டும் ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். இன் தி above மாடல் we have many advantages like less redundant, data efficient search, data integrity and security. நிறைய அட்வான்டேஜே இருக்குது. This model also has few limitations like complex to implement and difficulty in handling many to many relationships. So நன்மையும் இருக்கு, லிமிட்டேஷனும் இருக்கு. என்ன அப்படின்னா சிக்கலானது பயன்படுத்துறதுக்கு, many to many ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம் ஹையரார்ச்சிக்கல் டேட்டாபேஸில். ஹையரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ்க்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இது வந்து ஆப்ஜெக்டை குறிக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, network model. The first developed network data model was IDS, Integrated Data Store. First network model வந்து IDS தான், Integrated Data Store at Honeywell. Network model is similar to hierarchical model. Network modelன்றதும் hierarchical modelum ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு except இருக்கு. என்னன்னா except that in this model each member can have more than one owner. Each member can have more than one owner. Each member can have more than one owner. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓனர் இருக்கலாம். அதான் ரொம்ப முக்கியம், இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Each member can have more than one owner. The many to many relationships are handled in a better way. Many to many relationship தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இது வந்து ரொம்ப பெட்டராக யூஸ் ஆகுது. many to many relationship பெட்டராக இருக்குது இதில். This model identified the 3 database components: network, schema, subschema and language for data management. So data managementக்கு 3 database component ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று network schema, இன்னொன்று subschema and language. இது 3 ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க் மாடலில் ஏபிசி காலேஜ்னு இருக்குது. 1:n இது. அதே மாதிரி n:1, அதாவது 1லேருந்து 2 வருது, 2லேருந்து 1 வருது. ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் மாடல். 2 பேரண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இட் ஹேஸ் 2 பேரண்ட். இதுக்கு 2 பேரண்ட் இருக்காங்க.
ஸோ இதுதான் நெட்வொர்க்கு மாடலுக்கு எக்ஸாம்பிள். மொத்தம் 3 பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒன்று நெட்வொர்க் ஸ்கீமா. ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். அதான் வந்து நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்தது சப்ஸ்கீமா கண்ட்ரோல் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். கண்ட்ரோல் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். யூசர் வந்து டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் ஆகுது இந்த சப்ஸ்கீமா. இதுவும் ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் பேசிக் ப்ரொசீட் ஃபார் அக்சஸிங் த டேட்டாபேஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். பேசிக் ப்ரொசீட் ஃபார் அக்சஸிங் டேட்டாபேஸ். அதான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். The major advantage of this model is the ability to handle more relationship types, easy data access, data integrity and independence. ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஈஸி டேட்டா அக்சஸ் பண்ணிக்கலாம், டேட்டா இன்டெகிரிட்டி பண்ணிக்கலாம், இண்டிபெண்டன்ஸு எல்லாமே இதில் அட்வான்டேஜ். The limitation of network model is difficulty in design and maintenance. இது ரொம்ப முக்கியம். டிசைன் அண்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அட்வான்டேஜ் மோர் ரிலேஷன்ஷிப்பு. டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா டிசைனும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதான் வந்து நெட்வொர்க் மாடலில். அடுத்தது ரிலேஷனல் மாடல். Oracle அண்ட் DB2 ஆர் ஃபியூ கமர்ஷியல் ரிலேஷனல் மாடல்ஸ் இன் யூஸ். ஸோ ஆரக்கல்லும் DB2வும் ரிலேஷனல் மாடலுக்கு எடுத்துக்காட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆரக்கல் நிறைய. ரிலேஷனல் மாடல் இஸ் டிஃபைன்ட் வித் 2 டெர்மினாலஜிஸ், இன்ஸ்டன்ஸ் அண்டு ஸ்கீமா. ஸோ ரிலேஷனல் மாடலில் 2 டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று இன்ஸ்டன்ஸ், இன்னொன்று ஸ்கீமா. ஸோ இன்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா எ டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ். அதுதான் இன்ஸ்டன்ஸ். எ டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ். அது இருந்தால் அதுதான் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ரிலேஷனல் மாடலில். ஸ்கீமா அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஸ்பெசிஃபைஸ் த ஸ்ட்ரக்சரை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான், இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொரு காலத்தினுடைய என்ன டைப் அப்படின்றதையும் அதனுடைய நேமையும் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஸ்கீமாவோட வேலை. ஸோ ரொம்ப முக்கியம் எல்லா லைனுமே. A relation அதாவது டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்னால் காலம் அண்டு டப்புள்ஸ்னால் ரோ. ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். A ரிலேஷன்னா டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் ஆட்ரிபியூட்ஸ்னால் காலம், டப்புள்ஸ்னால் ரோ. அதெல்லாம் சேர்ந்தது தான் டேபிள்னு சொல்லி பேர். அது வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இது. இது சும்மா அப்படி பார்த்துக்கோங்க ஒரு முறை. ஐடி இன்ட்டு, இங்கேயும் ஐடி இன்ட்டு, இங்கேயும் ஐடி இன்ட்டு. அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ஸ், அதாவது ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மாடல் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் 2 யூஸ் பண்ணுது. ஒன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அந்த கான்செப்ட், அதாவது ஊப்ஸ். இன்னொன்று டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ் அந்த கான்செப்ட். 2த்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த மாடல் காம்பினேஷன். ப்ராக்டிக்கலி திஸ் மாடல் சர்வ்ஸ் ஆஸ் த பேஸ் ஆஃப் ரிலேஷனல் மாடல். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா ரிலேஷனல் மாடலை யூஸ் பண்ணுது. திஸ் மாடல் சர்வ்ஸ் ஆஸ் த பேஸ் ஆஃப் ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடலை பேஸ் பண்ணி இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். Object oriented model uses small reusable software known as objects. Object oriented model எதை யூஸ் பண்ணுதுன்னா small reusable software. அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். ஆப்ஜெக்ட்ஸ். These are stored in object oriented database. ஸோ இந்த மாடல் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகுது. This model efficiently manages large number of different data types. This model efficiently manages large number of டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ பெரிய டேட்டாபேஸை கூட டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்தால் கூட அதை கூட மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். மோரோவர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில்டு எஃபிஷியன்ட்லி யூஸிங் ஊப்ஸ் கான்செப்ட். காம்ப்ளெக்ஸ் பிஹேவியரை கூட நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. எதை யூஸ் பண்ணினா ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர், ஹேண்டில் எஃபிஷியன்சி, யூஸிங் ஊப்ஸ் கான்செப்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். அடுத்த வீடியோவில் ER மாடல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்து தருவோம். நன்றி.